கதையின் தலைப்பு அரவம். இந்த உலகத்துல வெளிச்சம் இருக்கும் இடத்துல எல்லாம் இருட்டும் இருக்கும், நல்லது இருக்கிற இடத்துல கெட்டதும் இருக்கும். சில நேரங்கள்ல இந்த ரெண்டுக்கும் நடுவுல நமக்கு புரியாத ஒரு இழப்பு, ஒரு மெல்லிய திரை இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம நாமளும் போயிட்டே இருப்போம். ஆனா ஒரு சில சமயங்கள்ல அந்த திரை கிழிபடும். அப்போ நமக்கு தெரிஞ்ச உலகமே வேற மாதிரி தெரியும். பயம் அது வெறுமனே ஒரு உணர்வு இல்லை, அது ஒரு நிஜம், ஒரு நிழல். சிலருக்கு அனுபவமா இருக்கும், சிலருக்கு வெறும் கதையா இருக்கும். ஆனா இந்த கதை கொஞ்சம் நிஜம், கொஞ்சம் நிழல். சென்னை காலேஜ், புதுசா சேர்ந்த சவுண்ட், கலகலப்பு, இதெல்லாம் தான் சந்தினிக்கு தெரிஞ்சது. மதுரையில இருந்து வந்த அந்த பொண்ணுக்கு எல்லாமே புதுசு. ஒரு நல்ல ஹாஸ்டல் ரூம் கிடைச்சா போதும்னு நினைச்சு வந்தவளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ரூம் கிடைச்சது. 2 பேர் தங்கக்கூடிய ஒரு சின்ன ரூம். அவ கூட ரூம்மேட் ஒருத்தி இருந்தா, சுமதி. சந்தினி குரலில் ஒரு உற்சாகம், ஆனால் சற்று பதட்டம். சுமதி, சுமதி, பத்தியா எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட், ரூம் கூட நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கட்டிடம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல, பழைய கட்டிடமா? சுமதி குரலில் ஒரு லேசான அலட்சியம். சந்தினி, இது நம்ம காலேஜ் பக்கத்திலேயே இருக்கு, அதான் முக்கியம். பழைய கட்டிடம் தான், அதான் வாடகை கம்மி. என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? சந்தினி குரலை தாழ்த்தி, இல்லை, காலேஜில் சீனியர்ஸ் எல்லாம் ஏதேதோ சொன்னாங்க இந்த கட்டிடத்தை பற்றி. ஏதோ ஏதோ ஆவி இருக்குன்னு, சூசைட் நடந்துச்சான். அதனால சுமதி சிரிக்கிறான் சத்தமாக. ஆ ஆ ஆ ஐயோ சந்தினி, இதெல்லாம் சீனியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கிட்ட சொல்கிற பொய் கதை. நீ புதுசு இல்லை, அதான் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. வருஷம் வருஷம் இதே கதை தான், நீ நம்பாத இதெல்லாம். சந்தினி குரலில் சந்தேகம் கலந்த நிம்மதி. நிஜமாவா? எனக்கு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. அவங்க அவ்வளவு சீரியஸாக சொன்னாங்க. ஒருத்தி கூட, நானே ஒரு ராத்திரி சத்தம் கேட்டேன் என்று சொன்னா கதவு தானா திறக்குமாம் மூடுமா? சுமதி குரலில் சற்று எரிச்சல். ஐயோ விடுப்பா, இதெல்லாம் அவங்க பண்ற லூசுத்தனம். அவங்களுக்கு வேற வேலை இல்லை. வா, பசிக்குது, சாப்பிட போலாம். இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத, சீக்கிரம் வா. சுமதிக்கு இது பழகி போயிருக்கும், அவளுக்கு இது ஒரு சாதாரண கதை. ஆனா சந்தினிக்கு அவள் வாழ்க்கையிலேயே இதுதான் முதல் முறை இப்படி ஒரு வதந்தியை கேட்கிறாள். அவளுக்குள்ளே ஒரு சின்ன பய விதை விழுந்தது. அது மெதுவா முளைச்சு வளர ஆரம்பிச்சது. முதல் சில நாட்கள் சந்தினிக்கு எல்லாமே புதுசா தெரிஞ்சது. காலேஜ், நண்பர்கள், ஹாஸ்டல் வாழ்க்கை. ராத்திரி அவளும் சுமதியும் பேசிட்டு இருந்தாங்க. சிரிப்பு, கேலி எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. சந்தினி சிரித்துக்கொண்டே, அப்போ நீயும் அவளை மாதிரி தான் சேட்டை பண்றியா அடப்பாவி? சுமதி சிரிப்புடன், ஹா ஹா ஹா, ஆமா நான் அப்படித்தான். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம், நாளைக்கு காலேஜ் இருக்கு. லைட் அணைந்தது, இருட்டு. சந்தினிக்கு தூக்கம் வரவில்லை. சீனியர்ஸ் சொன்ன கதை திரும்பவும் அவ மனசுல ஓட ஆரம்பிச்சது. சூசைட் இந்த கட்டிடத்துல நடந்ததான். யார் செத்திருப்பாங்க, ஏன் செத்திருப்பாங்க? சந்தினி மெல்லிய குரலில் தனக்குள்ளேயே பேசுவது போல. சும்மா சந்தினி, அதெல்லாம் சொன்ன பொய். ஆனா அந்த சத்தம், அது என்ன? மெதுவா மெதுவா ஏதோ ஒரு சின்ன சத்தம் எங்கேயோ கேட்குது. சந்தினி குரலில் பயம். சுமதி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா? சுமதி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். சந்தினிக்கு பயம் அதிகமானது. அந்த சத்தம் அது ரூமுக்குள்ளே இருந்துதான் வருது. மெல்லிய ஆனால் தொடர்ந்து கேட்கும் ஒரு கீறல் சத்தம். சந்தினி குரல் நடுங்குகிறது. அது என்ன? என்ன சத்தம் இது? சந்தினி திடுக்கிடுகிறாள். மூச்சு திணறுகிறது. ஒரு சின்ன அலறல். சுமதி தூக்க கலக்கத்தில். என்ன என்ன ஆச்சு? ஏன் கத்துற? சந்தினி மூச்சு வாங்குது. குரல் உடைகிறது. இல்லை, ஒண்ணுமில்லை, கனவு கனவு கண்டேன். சுமதி முனகளுடன்.
சரி, தூங்கு. சந்தினிக்கு மறுபடியும் தூக்கம் வரவில்லை. அந்த கீறல் சத்தம் ரூமுக்குள்ளே இல்லை, இப்ப ரூமுக்கு வெளியே கேட்குது. மெதுவா நகர்ந்து போற மாதிரி ஜன்னல் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் தட்டிட்டே இருக்கு. காத்து அடிக்கிற சத்தமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அடுத்த நாள் சந்தினிக்கு ஒரே படபடப்பு. ராத்திரி தூங்கவே இல்லை. காலேஜிலையும் அவள் முகம் வாடி இருந்தார். சந்தினி பயத்துடன், சுமதி, நிஜமாவே சொல்றேன், நேத்து ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டது. நிஜமா? என் காதுல ஏதோ முணுமுணுத்தது. சுமதி சோர்வு. சந்தினி, தயவு செய்து நிறுத்துறியா? உனக்கு சும்மா பயமா இருக்கு. தூக்கம் இல்லாம நீயே ஏதேதோ கற்பனை பண்ற. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. சந்தினி குரலில் கெஞ்ச. இல்ல, நான் பொய் சொல்லல, ஜன்னல்ல கூட ஏதோ சத்தம். சுமதி, நீ போய் தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சந்தினிக்கு ஏமாற்றமாக இருந்தது. சுமதி நம்பவில்லை. அவளுக்கு தெரியும், இது வெறும் கற்பனை இல்லை, இது நிஜம். அந்த பயம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்க ஆரம்பிச்சது. இரவு, இருட்டு. சந்தினி படுத்திருந்தாள். சுமதி ஆழ்ந்த தூக்கத்தில். சந்தினி கண்களை மூடிக்கொண்டாள். மனதுக்குள் ஒரு பிரார்த்தனை. யார் யார் அங்கே? சுமதி. அரவம், மெல்லிய சிதைந்த குரல். ஊ உன் நோ ட கு ர ல் நா ந ல வா கே க வே ம் டு ம். சந்தினி உரத்த குரலில் அலறுகிறாள், பயத்தில் உறைந்து போனது போல். ஆ! சுமதி கலவரத்துடன். சந்தினி, என்னாச்சு? என்ன சத்தம் அது? கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ உள்ளே வந்தார்கள். வெளிச்சம். ஆனால் சந்தினிக்கு எதுவுமே தெளிவாக தெரியவில்லை. அவள் கண்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு நிழல் நகர்வது போல இருந்தது. அந்த நிழல் அவளை பார்த்து சிரிப்பது போல. சந்தினி குரல் தழுதழுக்கிறது, கிட்டத்தட்ட புலம்பல். அது அது இங்க இருந்தது, இங்க இருந்தது. சந்தினிக்கு தெரியும், இது வெறும் கனவு இல்லை, இது வெறும் வதந்தி இல்லை. அந்த அபார்ட்மெண்ட்டில் அவளுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நிஜமாகவே இருக்கிறது. அது அவளை நோக்கித்தான் வந்திருக்கிறது. அவளுக்கு தெரியாது அது என்ன, எதற்காக வந்தது. அவளை தேடி வந்ததா, அல்லது அங்கேயே ஒளிந்திருந்ததா? ஆனால் ஒன்று மட்டும் நிஜம், அந்த அறையில் அவ இனி தனியா இல்லை. சில நிழல்கள், சில கதைகள், வெறும் மூட நம்பிக்கைகள் இல்லை. சில கதைகள் ஒரு எச்சரிக்கை. கதவு திறந்திருக்கும், ஆனால் யார் உள்ள வருவார்கள் என்பது நமக்கு தெரியாது.